கிடுகிடுவென உயர்ந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம். நின்று நிதானமாக நீரில் முழுகிய வெள்ளை நிற நந்தி சிலையும் ஜலகண்டேஸ்வரர் ஆலயமும். சமூக வலைத்தளங்கள்ல வெளியான இந்த காட்சிகள் பலரையுமே வியப்புல ஆழ்த்தியிருக்கு. மேட்டூர் அணை கட்டுறதுக்கு முன்னாடி நீர்த்தேக்க பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் பல்வேறு கோவில்கள், அதுக்கப்புறமா தேவாலயங்கள் இது எல்லாத்தையும் அமைச்சு அதுல வழிபாடு நடத்திட்டு வந்திருக்காங்க. அணை கட்ட தொடங்கினதுக்கு அப்புறமா அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில மேட்டூர் அணை கிட்ட இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் ஆலயமும் நந்தி சிலையும் பலரையுமே பிரமிப்பில் ஆழ்த்தி இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர் மட்டம் குறையும் போது, நீர் இல்லாத போது ஒரு பக்கம் நந்தி சிலையும் ஜலகண்டேஸ்வரர் ஆலயமும் அவ்வளவு பிரம்மாண்டமா காட்சி அளிக்கும். இது தொடர்ந்து நீர்மட்டம் உயரும் போது நந்தி சிலையும் ஜலகண்டேஸ்வரர் ஆலயமும் நீர்ல முழுகி இருக்கும். இதை பார்க்கறதுக்காகவே பல ஆயிரம் மக்கள் அங்க கூடி இருப்பாங்க. இந்த நிலையில மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் 70 அடிக்கு கீழே குறையும் போது நந்தி சிலையுடைய முகப்பு பகுதி வெளியே தெரிய தொடங்கும். அதுக்கப்புறம் நீர்மட்டம் 50 அடிக்கு கீழே போகும்போது நந்தி சிலை 20 அடி வரைக்கும் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கடந்த ஒரு மாசமா மேட்டூர் அணை நீர்மட்டம் 40 அடிக்கு கீழே இருந்ததால பண்ணவாடி பரிசல் துறைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் நந்தி சிலைக்கு பக்கத்துல போய் அதை புகைப்படம் எடுத்து ரசிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து கேரளா, அதுக்கப்புறமா கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமா பெஞ்சிட்டு வருது. இதனால கர்நாடக அணைகள் முழுமையா தன்னுடைய கொள்ளளவை எட்ட தொடங்கினதால கர்நாடக அணையுடைய பாதுகாப்பை கருத்துல கொண்டு காவிரியில நீர் திறக்கப்பட்டிருக்கு. உபரி நீருடைய அளவும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதனால மேட்டூர் அணையுடைய நீர் மட்டும் கிடுகிடுன்னு உயர்ந்ததால இப்போ 78 அடியை தாண்டினதால பண்ணவாடி நீர்த்தேக்க பகுதிகளில் இருக்கக்கூடிய நந்தி சிலையும் ஜலகண்டேஸ்வரர் ஆலயமும் நீர்ல முழுகிற காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி இருக்கு. இதை பார்க்கறதுக்காகவே அங்க பல மக்களும் கூடி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது.